ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 223 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய ஆர்சிபி அணி 1 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி தற்போது தொடரில் இருந்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆர்சிபி அணி இதுவரை 7 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றியை மட்டுமே பெற்று 6 தோல்வியை தழுவியது. இதனால் தங்களுடைய 8வது லீக் போட்டியில் களமிறங்கிய ஆர்சிபி என்றும் பலம் வாய்ந்த கொல்கத்தா அணியை எதிர்கொண்டது. ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆர்சிபி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து கேகேஆர் அணியின் தொடக்க வீரர் பில் ஷார்ட் 48 ரன்களிலும், சுனில் நரைன் 10 ரன்களிலும், வெங்கடேஷ் ஐயர் 16 ரன்களிலும் ஆட்டமிழக்க கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 36 பந்துகளில் அரை சதம் கடந்து பெவிலியன் திரும்பினார். எனினும் இறுதியில் ரிங்கு சிங் 16 பந்துகளில் 24 ரன்களும், ஆண்ட்ரூ ரசல் 20 பந்துகளில் 27 ரன்களும், ரமன்தீப் சிங் 9 பந்துகளில் 24 ரன்களும் எடுக்க கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து 223 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் ஆர்சிபி களமிறங்கியது. விராட் கோலி அதிரடியாக விளையாடி 7 பந்துகளில் 18 ரன்கள் சேர்த்தார். எனினும் நடுவரின் தவறான முடிவால் அவர் ஆட்டம் இழந்தார். கேப்டன் டு பிளெசிஸ் 7 ரன்களில் வெளியேற வில் ஜாக்ஸ் மற்றும் ரஜத் படிதர் ஜோடி அதிரடியாக பார்ட்னர்ஷிப் அமைத்து ரன்களை குவித்தது. வில் ஜாக்ஸ் 32 பந்துகளில் 55 ரன்கள் சேர்க்க இந்த தொடர் முழுவதும் தடுமாறிய ரஜத் படிதர் இன்றைய ஆட்டத்தில் 23 பந்துகளில் 52 ரன்கள் குவித்தார். இதில் 5 இமாலய சிக்சர்களும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேமரூன் கிரீன் 6 ரன்களில் வெளியேறி அதிர்ச்சி அளித்தார். இந்த நிலையில் தினேஷ் கார்த்திக் மற்றும் கரண் சர்மா ஆகியோர் ஆர்சிபி அணியின் வெற்றிக்காக போராடினர். இந்த சூழலில் கடைசி 2 ஓவரில் 31 ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. அப்போது 19வது ஓவரில் தினேஷ் கார்த்திக் ஒரு 6 ஒரு பவுண்டரி என அடித்த நிலையில் கடைசி பந்தில் ஆட்டமிழந்தார். இதனை அடுத்து கடைசி ஓவரில் வெற்றிக்கு 21 ரன்கள் தேவை என்ற நிலையில் ஆர்சிபி இருந்தது. அப்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் கரண் சர்மா இந்த ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விலைக்கு போன ஆஸ்திரேலியா வீரர் மிட்செல் ஸ்டார்க் பந்துவீச்சை சிக்ஸருக்கு விரட்டினார். கடைசி ஓவரில் முதல் பந்து மற்றும் 3வது பந்து மற்றும் 4வது பந்து என சிக்ஸர் அடிக்க ஆர்சிபி அணி வெற்றியின் அருகே சென்றது. 2 பந்துகளில் 3 ரன்கள் தேவை என்ற போது கரண் சர்மா 5வது பந்தில் கேட்ச் ஆகி வெளியேறினார். இதன் அடுத்து கடைசி பந்தில் 3 ரன்கள் தேவை என இருந்தபோது ஆர்சிபி வீரர் ஃபெகர்சன் 2வது ரன்னை ஓட முயன்றபோது ரன் அவுட் ஆனார். இதன் மூலம் ஆர்சிபி அணி 1 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கின்றது. இனி ஆர்சிபி அணி எஞ்சிய 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மற்ற அணியின் தயவு இருந்தால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.